நெறைய பேருக்கு இந்த பணக்காரன் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு நிம்மதி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அண்ணாமலை படம் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு "வெற்றி நிச்சயம்" அப்படின்னு சொல்லிட்டு பைப்ல ஆரம்பிச்சிருக்கும். கடைசியில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மீண்டும் அந்த வாழ்க்கை கொடு அப்படின்னு முடிச்சிருக்கும். இத பார்த்தோன்னே பயப்புள்ளைங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த அந்த சீன் நடக்கிறப்போ, அந்த வார்த்தையோடவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாடு மேய்க்கிறவன் வந்துட்டு போயிட்டுருப்பான். அப்போ வந்துட்டு ரஜினி கோட் சூட்லாம் போட்டுட்டு கார்ல வந்து இறங்கி, அந்த மாடு மேய்க்கிறவன பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமா பார்ப்போம். ஒரு காலத்தில நான் இப்படி தானே நிம்மதியா இருந்தேன். இன்னைக்கு பாரு எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே பணம் வந்துட்டா நம்மளுக்கு நிம்மதி போயிடும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும்லாம் கிடையாது. சில பேருக்கு இருக்கு. சில பேருக்கு அந்த தெளிவு இருக்கு. இது எதனால வருது அப்படின்னு சொன்னா, நல்லா கூர்ந்து கவனிங்க. அது வந்துட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு அதுக்குள்ள ஸ்டேட்டஸ் கேம்க்குள்ள போறான். இப்போ சரத்பாபுவோட டைரக்ட் கம்பேக்ல இருக்கான். ஆக்சுவலா வந்துட்டு டைரக்ட் சண்டேல இருக்கான். அதாவது ஸ்டேட்டஸ் கேம். அவனோட நான் வந்துட்டு அதிகமா சம்பாதிக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் கேம்க்குள்ள எப்போ போறீங்களோ, அப்போ வந்துட்டு உங்களுக்கு பணம் வந்தாலும் நிம்மதி போயிடும். நீங்க ஸ்டேட்டஸ் கேம்க்குள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நுனிக்கலையிலேருந்து அடிக்கலை வெட்டுற மாதிரி நீங்க சக்ஸஸே ஆனாலும் கீழே விழுந்து கை கால் உடச்சுக்குவீங்க. உங்களுக்கு அந்த சக்ஸஸோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது. தோத்தா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம பேசுறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் கேம் பற்றியே கிடையாது. நம்ம மில்லியனர் பை 20ல பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் பற்றி. வெல்த் கிரியேஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்களே சமைச்சு நீங்கள் வந்துட்டு 4 பேருக்கு கொடுத்து பரிமாறி சந்தோஷமாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, அதனால பணக்காரன் ஆறீங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு சமுதாயத்துக்கு செய்கிறீங்க. உங்களோட வெல்த்தை நீங்களே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அடுத்தடுத்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்க. யார்கிட்டையுமே காம்படிஷனே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் பணம் சம்பாதிக்க வெல்த் கிரியேஷன் அப்படின்னா என்னங்க? நீங்கள் வந்துட்டு நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அந்த பிஸ்னஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வளத்தோட தான் பார்ப்பீங்களே தவிர அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ ப்ளூட்டோக்ரட்டோட மென்டாலிட்டிங்கிறது வெல்த் கிரியேஷன் மென்டாலிட்டி. இது வந்துட்டு ஒரு யார்கிட்டையுமே சண்டை கிடையாது. எல்லார்கிட்டையுமே இன்க்ளூசிவாக ஒரு 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 குடும்பமாக வந்துட்டு நம்ம இந்த உலகமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூவ் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு வெல்த் கிரியேஷன். ஸோ இதில் கடைசியில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் தான் கொடுக்குமே தவிர நிம்மதியின்மையும் கொடுக்காது, தோற்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்காது. நீங்கள் அந்த அண்ணாமலை சீன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வித்தியாசம், நம்ம பேசுறதுங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அந்த தெளிவு நீங்கள் வச்சுக்கோங்க.